இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். கார் விற்பனையாளர் கைது. கடந்த மே 14ஆம் தேதி கொம்பாக்கில் உள்ள கார் கிடங்கொன்றில் 7 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை வைத்திருந்த வாகன விற்பனையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 25 வயதான அந்த நபர் வைத்திருந்த 212 ஷாபு பிளாஸ்டிக் பொட்டலங்களும் 11,348 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க சங்கிலியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கொம்பாக் மாவட்ட காவல்துறை தலைவர் நூர் ஆரிஃபின் முகமது நசீர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆபத்தான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் இவ்வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இரு அமைச்சர்களின் பதவி விலகல் கொள்கை ரீதியான நடவடிக்கை. அமைச்சரவையில் இருந்து விலகுவதாக பொருளாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரபிசி ரம்லியும் இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சரான நிக் நஸ்மி நிக் அகமதும் எடுத்த முடிவு கொள்கை ரீதியான நடவடிக்கை என்பதால் அதை மதிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அவ்விருவரும் இதுவரையில் பயனுள்ள பங்களிப்புகளை ஆற்றி உள்ளதுடன் அரசாங்கத்தின் அனைத்து முடிவுகளையும் ஆதரித்துள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். அவர்கள் கொள்கை ரீதியிலானவர்கள். அடிலான் தேர்தலில் தோல்வியுற்றால் பதவி விலகுவதாக அவர்கள் அளித்திருந்த வாக்குறுதி மற்றும் அந்த நிலைப்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம். கட்சியின் உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிடவில்லை என்றாலும் அமைச்சரவையில் உள்ள மற்றவர்களின் சார்பில் நாங்கள் மிகவும் திறம்பட பங்களித்துள்ளனர் என்றும் அமைச்சரவையால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் அவர்கள் கூட்டாக ஆதரிக்கிறார்கள் என்றும் நான் நம்புகிறேன் என்றார் அவர். புதன்கிழமை இரவு அங்கசபுரியில் நடைபெற்ற தெசாகு மெந்துனியா இசை நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவ்வாறு கூறினார். இரு அமைச்சர்களுக்கான காலி இடத்தை நிரப்புவதற்கு அடிலான் கட்சியில் இருந்து பிரதிநிதியை நியமிக்க பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு முழு அதிகாரம் இருப்பதையும் சாஹித் சுட்டிக்காட்டினார். 20,000 ரிங்கிட் வாங்கிய கடனுக்கு இதுவரை 1,50,000 மேல் செலுத்தியும் வட்டி முதலைகளின் தொல்லை தீரவில்லை. ஆடவர் வேதனை. தனது மகளின் கடன் அந்நிய செலாவணியில் முதலீடு செய்வதாக ஏமாற்றப்பட்டு அடைக்கப்பட்ட போதிலும் உரிமம் பெறாத வட்டி முதலைகள் எனப்படும் சட்டவிரோதமான கடன் வழங்கும் கும்பலிடம் இருந்து மிரட்டல்களை பெற்ற ஒரு நபர் அச்சத்தோடு வாழ்ந்து வருகிறார். 22 வயதான தனது மகள் லியாங் கடந்த மே மாதம் ஒரு அந்நிய செலாவணி முதலீட்டிற்கு பணம் செலுத்துவதற்காக 17 வட்டி முதலீட்டிடம் இருந்து 20,000 ரிங்கிட் கடன் வாங்கியதாகவும் அது ஒரு மோசடியாக மாறியதாக பாதிக்கப்பட்ட சிகே என்பவர் தெரிவித்தார். அனைத்து கடன்களையும் அடைக்க அவரது குடும்பத்தினர் இறுதியில் 1,50,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமாக செலுத்தியும் வட்டி முதலைகளின் தொல்லை மற்றும் துன்புறுத்தலுக்கு இன்னும் தீர்வு காண முடியாமல் தவித்து வருவதாக சிகே வேதனையோடு கூறினார். கடந்த மே 28ஆம் தேதி அன்று தனக்கும் தன் மனைவிக்கும் தெரியாத எண்ணிலிருந்து ஒரு மிரட்டல் செய்தி வந்ததாகவும் சாம் என்று கூறிக்கொண்ட ஆடவர் ஒருவர் தங்கள் தகவல்களை கார் எண், பழைய மற்றும் தற்போதைய வீட்டு முகவரி அனைத்தும் தெரிந்துள்ளது. எனது மகள் லியாங் இன்னும் 70,000 ரிங்கிட் கடன் பட்டிருப்பதாகவும் அது நிலுவையில் உள்ள வட்டிக்கான தொகை என்றும் 3ஆம் தரப்பினரை ஈடுபடுத்தாமல் அதே நாளில் பணம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த நபர் வலியுறுத்தியதாக மாசிசா பொது புகார் பிரிவு ஏற்பாடு செய்த செய்தியாளர் சந்திப்பில் சிகே தெரிவித்தார். சுகாதார தலைமை இயக்குநராக டாக்டர் மகாதீர் அப்துல் வஹாப் நியமனம். செனட்டர் லிங்கேஷின் பாராட்டும் வாழ்த்தும். சுகாதார தலைமை இயக்குநராக டாக்டர் மகாதீர் அப்துல் வஹாப் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று முதல் அமலுக்கு வரும் மகாதீர் வஹாப்பின் நியமனம் பொது சேவை துறையில் அவரின் அனுபவம், நிபுணத்துவம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் பாராட்டியுள்ளார். பொது சுகாதார முறையை வலுப்படுத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ள இந்த நேரத்தில் KKM-க்கு தேவைப்படும் ஒட்டுமொத்த மறுசீரமைப்பை உந்து செய்யும் தலைமைத்துவ ஆற்றலை மகாதீர் கொண்டுள்ளார். மக்களின் நலனை முன்னிறுத்தி பொது சுகாதார துறையில் தைரியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். குறிப்பாக நியாயமான மருத்துவ வசதி, தரமான சேவை அளிப்பு, மருத்துவ முன்கள பணியாளர்களின் நலன் காப்பு என லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார். ஆக முன்னேற்றகரமான மற்றும் அரவணைக்கும் வகையிலான அணுகுமுறையின் மூலம் மலேசிய சுகாதாரத்துறையை டாக்டர் மகாதீர் அப்துல் வஹாப் மேம்படுத்துவார் என லிங்கேஷ் வாழ்த்து கூறினார். பூச்சோங்கில் கதவை உடைத்து சட்டவிரோத குடியேறிகள் கைது.
குடிவரவு துறையின் அதிரடி நடவடிக்கை. புதன்கிழமை இரவு தாமான் பண்டார் புத்ரியில் உள்ள பொழுதுபோக்கு மையம் ஒன்றில் ஸ்லாங்கூர் குடிவரவு துறை மேற்கொண்ட அதிரடி பரிசோதனையில் சட்டவிரோத குடியேறிகள் உட்பட பல்வேறு குற்றப்பின்னணி கொண்ட 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொழுதுபோக்கு மையத்தின் ரகசிய இரும்பு கதவுகள் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் உடைக்கப்பட்டு 11 வியட்நாமிய மற்றும் லாவோசிய ஆண்களையும் 4 தாய்லாந்து பெண்களையும் மற்றும் 17 முதல் 50 வயதிற்கு உட்பட்ட 2 வங்கதேச ஆண்களையும் தகுந்த ஆவணங்கள் மற்றும் கடப்புதல்கள் வைத்திராத குற்றத்திற்காக கைது செய்துள்ளனர் என்று ஸ்லாங்கூர் குடிவரவுத்துறை இயக்குநர் கைருல் ஆமினஸ் கமருதீன் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அனைவரும் குடிவரவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதுடன் வெளிநாட்டினரின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக குடிவரவுத்துறை தொடர்ந்து இத்தகைய அதிரடி பரிசோதனைகளை மேற்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார். ஸ்லாங்கூரில் குறைந்துள்ள டெங்கி காய்ச்சல் சம்பவம். ஸ்லாங்கூரில் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8.3 விழுக்காடு குறைந்துள்ளதாக அம்மாநில பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு தலைவர் ஜமாலியா ஜமாலுடன் தெரிவித்தார். கடந்த மே 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஸ்லாங்கூரில் 519 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 மரண சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டன. இதற்கு முந்தைய வாரம் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 566ஆக பதிவு செய்யப்பட்டிருந்தது. பெடலை மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. அங்கு மட்டும் 178 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதற்கு அடுத்த நிலையில் கிளானில் 119 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் குறைந்தாலும் பொதுமக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்குமாறு ஜமாலியா கேட்டுக் கொண்டார். 2 அமைச்சர்களின் பதவி விலகலால் அமைச்சரவையில் மாற்றம் இல்லை. பிரதமர் பொருளாதார அமைச்சர் ஸ்ரீ ரபிசி ரம்லி மற்றும் இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது ஆகிய இருவரும் தங்களின் பதவி விலகலை அறிவித்ததை தொடர்ந்து கூடிய விரைவில் அமைச்சரவை மாற்றம் எதுவும் நடைபெறாது. அவ்விரு அமைச்சர்களும் தற்போது விடுவிப்பில் இருப்பதால் அது சாத்தியமில்லை என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இன்னும் இல்லை, அவர்கள் விடுப்பில் உள்ளனர். விடுப்பில் உள்ளவர்களுக்கு பதிலாக நாங்கள் வேறொருவரை நியமிக்க முடியாது என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற பிரதமர் துறை ஊழியர்களுடனான மாதாந்திர கூட்டத்திற்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அமைச்சர்களின் பதவி விலகல் அரசியல் ரீதியில் தாக்கங்களை ஏற்படுத்தும். ஸ்ரீ ரபிசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அகமது ஆகிய இருவரும் கட்சியின் தொகுதி அடிப்படையிலும் தலைமைத்துவ ரீதியிலும் போட்டியிட்டு தோல்வியுற்றதை தொடர்ந்து ஒரே கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்கள் ஒரே நாளில் பதவி விலகுவதாக அறிவித்திருப்பது நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். இவர்களின் பதவி விலகல் முன்னமே கணிக்கப்பட்டிருந்தாலும் இம்முடிவு அரசியலில் மட்டுமின்றி சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியிலும் சில குழப்பங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர் முனைவர் ஜி மணிமாறன் கூறினார். அதுவும் ஒரு கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்கள் ஒரே நாளில் பதவி விலகியது இதுதான் முதல் முறை. அப்படி பார்க்கும் பொழுது குறிப்பாக PKR கட்சிக்கு இது மிகப்பெரிய சவால் என்றுதான் சொல்ல வேண்டும். சவால் மிக்க ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் இது ஒரு சவால் என்றுதான் நினைக்க வேண்டும் என்றார் அவர். கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் கடந்த 2 நாட்களுக்கு நடைபெற்ற 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவ்விரு தலைவர்களும் தங்களின் பதவி விலகலை அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். மக்கள் மற்றும் அரசு கேந்திரத்தின் முழுமையான அர்ப்பணிப்பு ஆசியான் மாநாட்டை வெற்றி பெற செய்தது. 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் உபசரணை நாடான மலேசியாவின் வெற்றிக்கு அனைத்து தரப்பினரின் செயல்திறன், அர்ப்பணிப்பு மற்றும் கூட்டு உழைப்பே முதன்மை காரணங்களாக அமைந்துள்ளது. அந்த உச்சநிலை மாநாட்டை ஏற்பாடு செய்வதில் மலேசியாவின் தேவைகளை புரிந்து கொண்ட மக்கள் உட்பட அரசு எந்திரத்தின் இயல்பற்ற அர்ப்பணிப்பின் விளைவாக அனைத்து விவகாரங்களும் சுமூகமாக நடைபெற்றதாக பிரதமரும் நிதி அமைச்சருமான ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இக்கூட்டத்தை வெளியுறவு அமைச்சு ஒருங்கிணைத்து வழிநடத்தும் வேளையில் பிரதமர் துறை அதன் நெறிமுறையை நிர்வகிக்கும். அந்த நெறிமுறை எனக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் என் மனதை கேட்டால் இடது மற்றும் வலதுபுறம் பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்? ஸ்ரீக்கு நெறிமுறை இல்லை. இப்பொழுது வரை அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. ஏனெனில் நாம் விதிகளை கொண்ட ஒரு நாடு என்பதுடன் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற பிரதமர் துறை ஊழியர்களுடனான மாதாந்திர கூட்டத்தில் பேசிய போது அவர் அவ்வாறு தெரிவித்தார்.
ஜாலூர் கெமிலாங் கொடி மிதிக்கப்பட்டதா? வைரல் டிக்டாக் நேரலை வீடியோ குறித்து விசாரிக்க ஃபாமி உத்தரவு. தேசிய கொடியான ஜாலூர் கெமிலாங்கை சிலர் மிதிப்பதை காட்டும் டிக்டாக் வீடியோ குறித்து விசாரிக்குமாறு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC உத்தரவிடப்பட்டுள்ளது. இது அதிகப்படியாக செல்லுமானால் என்பதால் MCMCயை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாஹ்மிட் ஃபாட்சில் தெரிவித்தார். 300 பேர் பார்த்த அந்த டிக்டாக் நேரலை இலங்கையில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு 4 மணி நேரங்களுக்கு இணையத்தில் உள்ளது. மலேசியா மற்றும் இலங்கையில் உள்ள இணைய பகடிவதைக்காரர்களுக்கு இடையில் நிகழ்ந்த வாய் தகராறின் ஒரு பகுதியே அதுவென நம்பப்படுகிறது. இந்நிலையில் வீடியோ தொடர்பான விசாரணை தொடங்கி இருப்பதை MCMC உறுதிப்படுத்தியுள்ளது. அதன் நேரலையை முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக MCMCயின் பாதுகாப்பு கட்டமைப்பின் தலைமை அதிகாரி சுலைமான் சுல்தான் சிஹபுடின் கூறினார். அந்நோக்கத்திற்காக டிக்டாக்கை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் அவர் சொன்னார். குவைத்தில் வசிக்கும் இலங்கை நாட்டவர் ஒருவர் போலி டிக்டாக் கணக்கில் வாயிலாக நேரலையின் போது மலேசிய கொடியை தீ வைத்து கொளுத்தியதே பிரச்சனையின் ஆரம்பம் என GHRF எனப்படும் அனைத்துலக மனித உரிமை சம்மேளனம் முன்னதாக கூறியிருந்தது.